Chudava, co-presented by Nippon Paint, Asia's real #1 paint. இத பாரு, உனக்கு இஷ்டம் இல்லைன்னாலும் இந்த கல்யாணம் நடக்கும். ஆனா நாம சரியான திட்டம் போட்டா மட்டும்தான் இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியும். புரிஞ்சுதா? இத பாருமா, அந்த கழுதைங்க நம்மள தேடி வந்துட போகுது. வா போலாம். வாமா சுபத்ரா, வா. என்ன புடவை செலக்ட் பண்ணியா? பில் போலாம். வா வா வா. ஐயோ, எனக்கு இந்த புடவை பிடிக்கவே இல்ல. பிடிக்கலையா? இது ஓல்ட் ஸ்டைலா இருக்கு. ஓல்ட் ஸ்டைலா? அப்போ வீட்டுக்கு போலாம். வா. ஏங்க, அந்த இடத்துல நியூ டிசைன்ஸ் கலெக்ஷன்ஸ் வந்திருக்கான். அங்க போய் பார்க்கலாமா? அங்க போனா எனக்கு பிடிச்ச புடவை கண்டிப்பா கிடைக்கும். வாங்க போலாம். என்ன? வாங்க, கிடைக்கும். வாங்க போலாம். அந்த மல்டி கலர் கொடுங்க. எப்படி இருக்கு? பிரிச்சு பாரு. பிரிச்சு பார்த்தா தானே தெரியும். அந்த போனை என் கையில கொடு. சரி, நல்லா இருக்கான்னு செக் பண்ணு. இது எப்படி இருக்கு? நல்லா இல்ல. அந்த சக்தி வந்து பேசினாலே எனக்கு எரிச்சலா இருக்கு. அப்படியே கொன்னடலாமா? அப்படிதான் நீ நித்யா கொல்லணும்னு முயற்சி பண்ண. என்ன ஆச்சு? சிவா கல்யாணத்தை நிறுத்துறதா இல்ல சக்தியை கொல்றதா? இந்த கல்யாணம் நிச்சயம் நடக்காது. அத்தை இவ்வளவு கொடூரமானவங்களா? இப்ப இருக்கிற சூழ்நிலையில இந்த விஷயத்தை யாருக்கிட்டயும் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னா அக்கா கல்யாணம் நின்னாலும் நின்னுடும். இது எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. பிடிச்சிருந்தா பில் பண்ணிரு. ஓகே. ஆனா உங்க ரிசப்ஷன் ஷர்ட்டுக்கு இது மேட்ச் ஆகாதே. நித்யா, வாட் இஸ் திஸ்? இதெல்லாம் மேட்சிங் பாப்பாங்க. இல்ல, மேட்சிங்கா இருந்தா நல்லா இருக்கும். அதான் நான் வேணா அந்த ஃப்ளோருக்கு போயிட்டு அந்த ஷர்ட் பில் போடலன்னா சேஞ்ச் பண்ணிடவா? சரி, என்னமோ பண்ணு. தேங்க்ஸ். கொடுங்க. அண்ணா, மேடம், மேரேஜ் ஷூட்ல எங்க இருக்கு? அங்க இருக்கு மேடம். ஓகே. அண்ணா, இது உங்க போனா? என் போன் இல்லங்க, கஸ்டமர் விட்டுட்டு போயிட்டாருன்னு நினைக்கிறேன். ஓகே, வந்தா கொடுத்துருங்க. சரிங்க மேடம். இங்க மொபைல் ஏதாவது பாத்தீங்களா? இங்க இருந்தது. இதுவான்னு பாருங்க. தேங்க்ஸ் பிரதர். அந்த மேடத்துக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க. Excuse me. நித்யா,
நித்யா இரு, என்னாச்சு? சிவா என்ன கொலை பண்ண ட்ரை பண்ணானே, அந்த கொலைக்காரன் தான் போயிட்டு இருக்கான். டேய் டேய் நில்றா. டேய் நித்யா, என்னம்மா இங்க நின்னுட்டு இருக்க நீ? உன்னையும் சிவாவையும் நாங்க மேல எல்லாம் தேடிட்டு இருக்கோம். ஏய், ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அத்தை, அன்னைக்கு நிச்சயத்தன்னைக்கு என்ன கடத்திட்டு போனால, அந்த ரவுடியை நான் இங்க பார்த்தேன். ஆமா, சிவா எங்க? அவனை துரத்திட்டு போயிருக்காரு. சிவா, சிவா, என்னாச்சுடா? சிவா, என்னப்பா? யாரோ ரவுடியை துரத்திட்டு போனியாமே, என்னாச்சு? தப்பிச்சு ஓடிட்டாமா. கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இதெல்லாம் நமக்கு தேவையா? இனிமே அவனை பார்த்தா கூட நீ கண்டுக்காத சிவா. நாம ஜாக்கிரதையா இருக்கணும் சிவா. நமக்கு கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். கல்யாணத்துல நமக்கு 1008 வேலை இருக்கு. ஆமாமா, அத்தை சொல்றது கரெக்ட் தான். கல்யாணத்துல அத்தைக்கு 1008 வேலை இருக்கும். சம்மந்தி, நாம வந்த வேலை நல்லபடியா முடிஞ்சது. நீங்க மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. வாங்க வீட்டுக்கு போலாம். என்ன ரொம்ப நேரமா எதையோ யோசிச்சுட்டு இருக்கீங்க? இல்ல, யார் அவன்? உன்னை எதுக்கு துரத்தணும்? ஒண்ணுமே புரியலையே. உனக்கு யாராவது பிடிக்காதவங்க, இல்லை உங்க அம்மா அப்பாவுக்கு ஆகாதவங்க, இல்லைன்னா நீங்க கடன் கொடுக்க வேண்டியவங்க, இப்படி யாராவது இருக்குமோ?
இல்ல அப்படி யாரும் இருக்கிற மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. சின்ன வயசுல கார்ல எங்க அப்பா அம்மா அடிச்சு கொன்னது அந்த சுபத்ரா தான். அப்போ உங்க அப்பா அம்மாவை கொன்னத நீங்க பார்த்துன்னு சொல்றீங்கல்ல, அப்போ உங்களையும் கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்கணும்ல? இது இன்னும் ஒரு தடவை மட்டும் இல்ல, ஏற்கனவே ஒரு தடவை நடந்திருக்கு. ஏற்கனவேவா? எப்போ? நம்ம வேலண்டைன்ஸ் டே ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி வரப்போ எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சுல்ல, அன்னைக்குதான். நடந்தது ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி தெரியல, யாரும் பர்டிகுலரா என்னை துரத்திட்டு வந்து இடிச்ச மாதிரி இருந்தது. நல்ல வேலை நான் சுதாரிச்சதுனால தப்பிச்சேன். வாட் இஸ் திஸ் நித்யா? இது ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல? சொன்னா அவன் கேட்டுக்குவானா? சொன்னதுக்கு தான் என்ன பைத்தியம் சொல்லி அவங்க வெளியே தோத்துட்டாங்க. அதுக்கு எங்க அண்ணனும் காரணமா தான். இல்ல நித்யா, இது ஏதோ தற்செயலா நடந்த மாதிரி தெரியல, யாரோ பிளான் பண்ண மாதிரி தான் இருக்கு. என்ன எதுக்கு கொல்ல வரணும்? நானே யாரும் இல்லாத ஒரு அனாதை, அவனுக்கு என்ன கொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு எதிரின்னு கூட யாரும் இல்ல. அப்படி இருக்கும்போது எதுக்காக என்ன கொல்லணும்? எல்லாம் சொத்துக்காக, சிவா மேல இருக்க சொத்துக்காகத்தான். சரி, சொத்துக்காக இருந்தாலும் கொலை செய்யற அளவுக்கு போவாங்க? அதுவும் ஒரு பொம்பளை. பணத்தாசன் வந்துட்டா ஆம்பளை என்ன பொம்பளை என்ன? அந்த சுபத்ரா எந்த அளவுக்கு போகக்கூடியவ, எங்க அப்பா அம்மாவே கொண்டவ. சிவால அவனுக்கு ஒரு விஷயமே கிடையாது, எப்பவோ கொண்டு போட்டிருப்பா. அவ அப்படி செய்யாம இருக்கானா அது காரணம் சிவாவோட டேலண்ட். அவ எந்த சூழ்நிலையும் திறமையா வேலை பார்த்து பணம் சம்பாதிக்கூடியவ. அதான் அவனை இன்னும் உயிரோட வச்சிருக்கான். இத பத்தி யோசிச்சுட்டே போனீங்கன்னா எல்லாரையும் சந்தேகப்படுற மாதிரி இருக்கும். கல்யாண நேரத்துல இதெல்லாம் தேவையில்லாதது. கல்யாணத்தப்ப இந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் நானும் யோசிக்கிறேன். ஒருவேளை நம்ம கல்யாணம் நடக்க கூடாதுன்னு யாரும் பிளான் பண்றாங்களா? என்ன சொல்றீங்க? நம்ம கல்யாணம் நடக்கிறது யாருக்கு பிரச்சனையா இருக்க போகுது? இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னா சிவாக்குன்னு சொந்தம் வந்துடும். அதுக்கப்புறம் சொத்து வராம போயிடும். சிவா அதுக்கப்புறம் சம்பாதிக்கிற பணம் எல்லாம் அவன் குடும்பத்துக்குன்னு போயிடும். அதுக்கப்புறம் இந்த சுபத்ரா திரும்ப நடுத்துறையில் தான் நிக்கணும். அதுக்கு தான் இந்த கல்யாணத்தை நிறுத்த இப்படி ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இது எவ்வளவு பெரிய துரோகம் தெரியுமா? நம்ம வளர்த்த மரத்தை வெட்டுறதுக்கே நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம். ஆனா இந்த சுபத்ரா சிவாவுக்கு எப்படி இப்படி ஒரு துரோகத்தை செய்ய முடியும்? அவெல்லாம் ஒரு பொம்பளையே இல்ல. எனக்கும் தெரியல, ஆனா அவன் இதோட நிறுத்த மாட்டான். திரும்ப கண்டிப்பா வருவான். அப்போ மட்டும் என் கண்ணில் பட்டான், அன்னையோட அவன் கதை முடிஞ்சது. ஒருவேளை அவன் வரலன்னா? நிச்சயமா வருவான். அப்படி அவன் வரலன்னா அவன் யாருங்கிறத நான் தேடி கண்டுபிடிப்பேன். அவன் கண்டிப்பா இந்த ஊருக்காரனா தான் இருப்பான். என் கண்ணில் சிக்காமைய போயிடுவான், நிச்சயம் சிக்குவான். அப்படி மட்டும் அவன் சிக்கிட்டான், அவன் யாரு, அவன் பின்னாடி இருந்து ஆப்ரேட் பண்றது யாருங்கிறத கண்டுபிடிச்சு உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன். கண்டிப்பா சிவால சுபத்ரா அது காரணம்னு கண்டுபிடிக்க முடியாது. சரி, அப்ப இதுக்கு என்னதான் வழி? அந்த சுபத்ரா மனசு மாறணும், இல்ல சாகணும். அதான் வழி. அதுக்கு முன்னாடி சிவாக்கு ஒரு நல்ல லைஃப் அமையணும். அதுக்கு தான் நான் உங்களை ஜாமீன்ல கொண்டு வந்தேன். இந்த கல்யாணம் எப்படியாவது நடக்கணும். அதுக்கு சிவாவோட கல்யாணத்தை நடத்தணும். அந்த சுபத்ரா என்ன பிளான் பண்ணி இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தினாலும் நாம அதை நடத்தி காட்டணும். அதுக்கு உங்களோட ஹெல்ப் எனக்கு வேணும். கண்டிப்பா நான் இருக்கிற வரைக்கும் உன்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது. எவ்வளவு ஆச்சுப்பா? 60 ரூபாய் சார். ஏங்க இப்பவே என் காசு கொடுக்குறீங்க? இங்க பத்திரிக்கை வச்சுட்டு எல்லார் வீட்டுக்கும் பத்திரிக்கை கொடுக்க போகணும்ல, இந்த ஆட்டோலயே போயிடலாம். ஆமால, அதுவும் சரிதான். ஐயா, உள்ள போய் பத்திரிக்கை வச்சுட்டு வந்துடும், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. சரிங்க. பாத்தியா, அப்பாவுக்கு சம்மந்தி விட்ட பார்த்ததும் திரும்பி போற நினைப்பே வரல. அப்பாவுக்கு சந்தோஷத்துல தலைக்கால் புரியலமா? போதும் போதும், அம்மாவும் பொண்ணு என்ன கிண்டல் பண்ணது. இங்கேயே நின்று பேசிட்டு இருக்க போறீங்களா? உள்ள வாங்க. ஐயா இருங்க, வந்துடுறோம். சம்மந்தி வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம் அண்ணே. வாங்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். அண்ணி இல்லீங்களா? மேலதான் இருக்கா. வாங்க, உள்ள வாங்க. வா வாங்க. சுபத்ரா, சுபத்ரா.
வந்துட்டேன். வணக்கம் சம்பந்தியம்மா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? உட்காருமா. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? இல்ல கல்யாண பத்திரிக்கையெல்லாம் வந்துருச்சு, அதான் உங்களுக்கு கொடுத்துட்டு போலான்னு வந்தோம். துணி எடுக்க வந்தோம்ல, அங்கேயே கொடுத்துருக்க வேண்டியது தானே. அத்தை, அது முறையா இருக்காது. நம்ம சம்பிரதாயப்படி வீட்டுல வந்து தான் கொடுக்கணும். சுபத்ரா என்ன பாத்துக்கிட்டு இருக்க? போய் காஃபி கொண்டு வா போ. என்ன கல்யாண வேலைலாம் முடிஞ்சிடுச்சா? முக்கியமான விஷயங்கள்லாம் செஞ்சிட்டோம். இன்னும் சின்ன சின்ன வேலைகள் பாக்கி இருக்கு. அதிரசம் லட்டெல்லாம் கூட மீனாட்சி செஞ்சிருவா. ஏன்னா இங்க வியாபாரமே அதானே. ரொம்ப பெருமைதான். இது படிமா எடுத்துக்க. இல்ல வேண்டாம். கல்யாண பத்திரிக்கை எடுத்துட்டு போய் குலதெய்வம் கோயில வச்சு சாமி கும்பிட்டாச்சு. முறைப்படி பத்திரிக்கையை உங்களுக்கு தான் கொடுக்கணும். அதான் எடுத்துட்டு வந்திருக்கோம். கோதாவரி வாங்கிக்கங்க சம்மதி. சுபத்ரா வா. என்ன இந்த சக்தி வந்ததுல இருந்து ஒன்னும் பேசாம இருக்கா? ஒருவேளை அக்காவுக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு தங்கச்சி வருத்தப்படுறாளோ என்னமோ. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சம்மந்தி. உங்க சந்தோஷம் ரெட்டிப்பாகட்டும். சுபத்ரா, இவங்கெல்லாம் இங்க இருக்காங்க, அதுவும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. நாம கொடுக்க வேண்டிய பத்திரிக்கையை நீ இங்கேயே கொடுத்துடு. அத்தை, அவங்க வீட்டுக்கு போய் கொடுத்தா தான் மரியாதையா இருக்கும். மரியாதைன்றது மனசுல இருந்தா போதும். எங்க கொடுத்தா என்ன? இதுவும் அவங்க வீடு மாதிரி தானே. கல்யாண வேலை நிறைய இருக்கு. இதுல அவங்க வீட்டுக்கு போய் டயத்தை எதுக்கு வேஸ்ட் பண்ணோம்? இங்கேயே கொடுத்தா அவங்க ஒண்ணும் தப்பா நினைச்சுக்க மாட்டாங்க. என்ன சாமிநாதா, நான் சொன்னது சரிதானே? நீங்க பெரியவங்க, நீங்க எது சொன்னாலும் சரியா தான் இருக்கும். உங்க விருப்பப்படியே செய்யுங்க. சுபத்ரா, அப்புறம் என்னம்மா கண்டக்டர் ஒத்துக்கிட்டாரு? போ எடுத்துட்டு வந்து கொடு. வாங்கிக்கங்க. இந்தாங்க. காடு ரொம்ப நல்லா இருக்கு நீ. காடு காஸ்ட்லி தான், ஆனா இந்த கல்யாணம் இல்ல. எங்க ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் காடு கூட பிரம்மாண்டமா தான் இருக்கணும். அப்போ நாங்க கிளம்புறோம் சம்மதி. வரமா? வாமா. ஆமா, வண்டியில ஏறு. அப்பா நீங்க போங்கப்பா, நான் இப்படியே ஆபீஸ் கிளம்புறேன். மா, போற வழியில அப்படியே உன்னை ஆபீஸ்ல விட்டு போறோமா? உங்களுக்கு எதுக்குப்பா சிரமம்? நான் இப்படியே போய்க்கிறேன்ப்பா. இதுல என்னமா சிரமம்? அவதான் போய்க்கிறேன்னு சொல்றாள்ல. ஏய், ஆபீஸ் போய் சேர்ந்தது ஃபோன் பண்ணு, சரியா? சரிம்மா. ஜாக்கிரதையா போமா. சரிப்பா. வரமா. சரிப்பா. பத்திரமா போமா ஆபீஸ்க்கு. ₹10 ஒரு காடை போட்டுட்டு அந்த பிச்சைக்கார குடும்பம் இங்கே செட்டில் ஆயிடலான்னு பாக்குறாங்க. இந்த கல்யாணம் என்ன மீறி நடந்துருமா? அப்புறம் என்ன? அதை எது கையில வச்சிட்டு இருக்க? அந்த கர்மத்தை கிழிச்சு தூர ஏறி